அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம நலம் தரும் மந்திரங்கள் பகுதி 20வது பாகம் வரைக்கும் வந்திருக்கோம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் 11 முறை இந்த ஸ்லோகத்தை, அதாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம ஆசைப்படுற வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம செய்கிற வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவர் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவில் சொல்ல போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கமான நடம் தரும் மந்திரங்கள் பகுதியில் பார்க்குறப்போ ஒரு பதிவுலேயும் ஒரு வகையான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, நமக்கு பிடிச்ச வேலை இல்லைன்னா நம்ம செய்கிற வேலையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மந்திரத்தை தினசரி சொல்லிட்டு வந்தால் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகாபெரிவரால் குறிப்பிட்டு காட்டப்பட்ட ஆதிசங்கரர் தன் கைப்பட எழுதின கனகதாரா ஸ்தோத்திரத்திலிருந்து 7வது பாடலான இந்த பாடல் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம ஆசைப்படுற வேலை கிடைக்கும், நம்மளோட வேலைகளில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவரால் குறிப்பிட்டு காட்டப்பட்ட இந்த வரியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, முதல்ல அது என்ன பாடல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீததுமயீ க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோத சகோதர மிந்திராய. இன்னொரு முறை சொல்கிறேன். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீததுமீக்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோத சகோதரமிந்திராய. சரி, இப்போ இந்த பாட்டோட தமிழ் அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். உன் பார்வை விளையாட்டாய் கூட எவர் மீது பட்டாலும் அவர் விண்ணுலக வாழ்வை பெற்று இந்திரனுக்கு சமமாக வாழ்வான். நீலோத்பல மலர் மகுடம் போன்ற உன் திருமுகத்தின் விழிகளின் கடைக்கண் பார்வை ஒரு க்ஷணம் என் மீது பட்டாலும் உன் கருணைக்கு ஆளாவேன் தாயே. இதுதாங்க ஆதிசங்கரர் தன் கைப்பட எழுதின கனகதாரா ஸ்தோத்திரத்தோட 7வது பாடலோட தமிழ் அர்த்தம். என்னை கேட்டிங்கன்னா தமிழ் அர்த்தத்தையே சொல்லிட்டு வர்றது தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் ரொம்ப சுத்தமான சமஸ்கிருத வார்த்தையை எழுதியிருப்பார். நமக்கு அது படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை சமஸ்கிருதம் எங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறவங்க சமஸ்கிருதத்திலேயே சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை தமிழில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தினமும் 11 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற வேலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த வியாபாரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ள பதிவாகி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.